பிதாவே, நித்திய பிரிய பிதாவே, மகிமையின் தேவனே, என்னை உண்டாக்கினவரே, என்னை ஆட்கொள்ளுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். நீதியுள்ளவரே, நியாயாதிபதியே, நியாயங்களை விசாரிக்கிறவரே, ஜீவனுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவோடு இருந்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. வல்லமையுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுடையவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் நீதியுள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பூமியில் ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. எங்களை ரட்சித்து கொண்ட ரட்சகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லாருமா இருதயத்தில் வாஞ்சையோடு எங்களோடு கூட பேசுங்க. மனுஷன் பேசினா சஞ்சலமும் தவிப்போம். நீர் எங்களோடு ஒரு வார்த்தை பேசும்பொழுது அது ஜீவனுள்ளதா இருக்கிறதே, எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதே, எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா துளிர் விடுகிற கோலா இருக்கிறதே. நன்றி 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 ராஜா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு அது நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதினும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர்
எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வம். அப்பா, எங்களோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், மனுஷர்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும், எங்களை ஒருபோதும் மறவாது இருக்கிற நல்ல தகப்பன் ஐயா, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உங்க கரத்துல முழுமையா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன். அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு ஆறுதல் செய்கிற நல்ல தெய்வம். இம்மட்டுமாய் உங்களையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். பல ஏக்கத்தோடு பல கேள்விகளோடு நம் வாழ்க்கை நகர்ந்தாலும் நம்மை தேடி வந்த ஒரே நல்ல தகப்பன் அவர். நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாய் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். இன்றைக்கு ஆவியான சமூகத்தில் நான் உட்காரும் பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழறோம்னா நமக்கு ஒரு அஸ்திவாரம் தேவை இல்லை? நம்ம வாழ்றோம்னா நமக்கு கூட யாராவது ஒருத்தர் தேவை. நம்ம அம்மா அப்பா, நம்ம கட்டின கணவர், இல்லை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், இல்லை நம்ம உறவுகள் இல்லை. ஸோ ஒரு அஸ்திபாரம் நமக்கு தேவை. வாழ்க்கையை நடத்தணும்னா கூட ஒருத்தர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவேன், என் கையில் என்ன இருக்கு, வேலை இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், வாழ்ந்துருவேன். யார் என் கூட இல்லைனாலும் என் கையில் வேலை இருக்கு, என்ன இல்லை இருக்கு, சம்பளம் இருக்கு. அந்த சம்பளத்தினால நான் என்ன பண்ணுவேன், வாழ்ந்துருவேன். என்னோட அஸ்திவாரம் சில நேரங்களில் என் தொழிலாக இருக்கலாம், நான் சம்பாதிக்கிற சம்பாதனையாக இருக்கலாம், இல்லை நான் கட்டின கணவராக இருக்கலாம், இல்லை நம் பெற்றெடுத்த நம் பெற்றோராக இருக்கலாம், இல்லை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் வாழ்கிற சூழ்நிலைகளில் நாம் யாரை அஸ்திவாரப்படுத்தி வாழணும். இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளை நம்ம விழுந்து போகிறோம். நிறைய சூழ்நிலைகளில் நாம் உடைக்கப்படுகிறோம். நிறைய சூழ்நிலையில் மனுஷனுடைய வார்த்தையினால நம்ம நொறுக்கப்படுகிறோம். நிறைய சூழ்நிலைகளில் சில கட்டுகளினால கட்டப்படுகிறோம். அதிலிருந்து வெளி வர முடியல. அதுக்கு என்ன காரணம் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நம்மளுடைய அஸ்திவாரம் யாரா இருக்கணுமானா இயேசு கிறிஸ்துவா இருந்தா அதை யாரால என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. என் வாழ்க்கையில அஸ்திவாரம் யாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. யாரெல்லாம் அது உண்மைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, அப்பா என் வாழ்க்கையின் அஸ்திவாரம் மனுஷர்கள் கிடையாது. நான் வைத்திருக்கிற பொண்ணோ நகையோ இல்ல நான் சம்பாதிக்கிற சம்பாதனையோ என் வேலையோ கிடையாது. என் அஸ்திவாரம் யாருதான், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த அடிப்படையான பேசிக் நம்ம வாழ்க்கையில இருந்துருச்சுன்னா, இன்றைக்கு பாருங்க, இந்த பேசிக் இல்லாதனால அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா கட்டாம அது மேல ஒருவேளை பொன் வெள்ளி விலையுயர்ந்த கல், மரம், வைக்கோலை கட்டினா ஓகே கட்டலாம். ஆனா அதன் வேலைப்பாடுகள், அதாவது அவனவுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். இன்றைக்கு எது என்னோட வாழ்க்கையின் மேல அஸ்திபாரமாய் ஒருவேளை நீங்க மனுஷரை கட்டி இருந்தா, ஒருவேளை கல்லாகிய கல்ல கட்டி இருந்தா, ஒருவேளை வேற ஒரு காரியத்தை கட்டி இருந்தா கட்டலாம். அதனோட வேலைப்பாடுகள் நம்ம செய்யறோம்ல, அந்த கிரியையில வெளிப்படும். இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, நாளானது அதை விளங்க பண்ணுமா.
போக போக அது விளங்க பண்ணும். ஏன்னா நெருப்பினால சுடும் பொழுது சில காரியங்கள் வரும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு ஏசுதான் என் அஸ்திபாரம், கிறிஸ்து தான் என் அஸ்திபாரம்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா வேலைக்கு ஆகுமா? இன்னைக்கு ஏசப்பா தான் என் அஸ்திபாரம். எல்லாரும் என்ன பாருங்க, இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம் தான், முடிச்சிருவேன். கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, நம்ம அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்துவானவர். என் அஸ்திபாரம் ஏசு அப்படின்னு நான் சொல்லிட்டு உக்காந்துருந்தேன்னா வேலைக்கு ஆகுமா? அவர் செய்வார். என்னோட வாழ்க்கையில கர்த்தர் அஸ்திபாரமா நான் அவரை வச்சிட்டு இருக்கிறேன். வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையில இருந்தேன்னா அது நடக்குமா? என்ன பண்ணணும்? டெய்லியும் ஒரு அஸ்திபாரம்னா என்னங்க, இந்த வீட்டுக்கு இந்த சபைக்கு ஒரு அஸ்திபாரம், கீழே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க இல்ல, இது நிக்கிறதுக்கு, இவ்வளவு பேர் உட்காரத்துக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க. இதுல எல்லாம் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, கல்லு வச்சு கட்டி இருப்பாங்க. கல்லு தான் யாருங்க? கண்மலையாகி இயேசு கிறிஸ்து. கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதுக்கு நடுவுல ஒரு கலவையை வச்சு பூசுவாங்க பாருங்க, வச்சு பூசுவாங்களா? அது யாருங்க? கல்லு மேல ஒரு கலையை வச்சு பூசுவாங்க, ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் சேரத்துக்காக. நம்ம எங்க கட்டிடத்துல பத்தி கட்டின மேஸ்திரி மாதிரி பேசுனது நினைக்காதீங்க. 2 கல்லுக்கு நடுவுல ஒரு கலவை வச்சு பூசுவாங்கல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். மேல ஒரு பால் மாதிரி பூசுறாங்க பாரு, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த வார்த்தை என்னில் கிரியை செய்யணும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து நான் என்ன பண்ணணுங்க, என் கண்மலையான இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை தான் மாம்சமாகி எனக்குள்ள வெளிப்பட்டது. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நான் என்ன பண்ணணுங்க, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், இந்த வார்த்தையை வாசிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்கவே முடியல. கல்லு வேற, அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துல. ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்களோட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து இல்ல. அங்க வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது, கல் வைக்கப்பட்டிருக்கிறது, வேற மரம் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னால வேதத்தை வாசிக்கவே முடியலன்னு சொல்றவங்களுக்கான பதில் என்ன தெரியுமா? உங்கள் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்து என் அஸ்திபாரமாக இருந்தால் நான் ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் ஒரு நாளும் சாக்கு பேக்கு சொல்லவே மாட்டேன். இன்றைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும், இந்த கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு அசையாம இருக்கணும்னா நான் அஸ்திபாரம், ஏன் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஒருவேளை என் அஸ்திவாரம் மனிதர்களா இருக்கலாம். சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம், என் கை கஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம், என் கை கஷ்டம் இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் நின்றுடுவேன்னு சொல்லலாம். ஆனா அதனால நிற்க முடியாது. அதை செய்த உங்களுக்குள்ளாய் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு வரைக்கும் குறைபாடு உள்ளது என்றால் நான் சொல்லுவேன், இன்றைக்கு என் கண்மலையாக இயேசு கிறிஸ்து என் அஸ்திவாரமா இருக்க முடியாது. என் அஸ்திவாரம் எதுவா இருக்குதுன்னா, நான் செய்யற வேலையிலையும் என் பணத்திலையும் நான் வைத்திருக்கிற ஆஸ்தியிலும் இருக்குது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக மாத்திரமே இருக்க வேண்டும். அவரின் மேல் கட்டப்பட்ட கல், கண்மலை மேல் கட்டப்பட்ட கல். ஒருவேளை உன் அஸ்திபாரம் மணலின் மேல் கட்டப்பட்டதா இருந்தா, வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வரும்போது, புயல் காற்று அடிக்கும் போது, மழை வரும்போது, மணலினால் கட்டப்பட்ட வீடு கீழே விழும். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் வேறு விதமா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், கையில காசு இல்லாம இருக்கலாம். ஆனா உன் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவா இருக்குமானால், உன் கணவர் சரியில்லாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் சரியில்லாம இருக்கலாம், உன் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவா இருக்குமானால், இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அசைக்க முடியாது. நீ கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடாய், இன்றைக்குமே கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடாய். ஏன்னா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்தியும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது.
எல்லார்கிட்டயும் பைபிள் இருக்கா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா சில நேரங்களில் நான் பார்க்குறேன், மூப்பருன்னு வாங்க கையில் பைபிளே இருக்காது. இந்த ஊழியத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க, அவங்க கையில் பைபிளே எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஏன்னா படிக்க தெரிலன்னு வாங்க. படிக்க தெரிலனாலும் பைபிள் எடுத்துட்டு வரணும், திறக்கணும். கண்களை தேவன் திறப்பார். படிக்க தெரியாத ஒரு 80 வயசு பாட்டி டெய்லியும் பைபிளை பார்த்து பார்த்தே படிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். பைபிள் வைத்திருக்கவங்களெல்லாம் பைபிளை தலைக்கு மேலாக உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம் சபை அப்படிப்பட்ட சபை அல்ல, சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிற சபை அல்ல. எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம் இந்த இடத்துல பார்க்குறோம். 17 படிங்க, 18 படிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்தியும் அநியாயத்துக்கு விரோதமாகவும் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது இருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையுள்ள தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகத்துக்கு படிங்க, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிறைய போக்கு. இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எத்தனை பேர் வருவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன காரணம் இருக்கும்? காது குத்து, கல்யாணம், அங்கே போனோம் இங்கே போனோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்மளால சில நிறைய போக்குகளை சொல்றோம். இது எதை மேல கட்டப்பட்ட வீடு தெரியுமா? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்தவங்களே உள்ள இல்லை. சில பேர் என்ன நடக்கிறது, வெளியே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெளியே நடக்குது, கதவு திறந்துட்டு போயிட்டு. துணிகரமான காரியம். சில நேரங்களில துணிகரமா இந்த மணல் மேல் கட்டப்பட்ட வீடோட நிலைமை எப்படியா இருக்கும்னா, அவர்கள் அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளிலே வீணராகிறார்கள். அதாவது யாரெல்லாம் யோசிக்கிறீங்க, யாரெல்லாம் குடும்பம் எப்படி இருக்கும், புள்ளக்குட்டி எப்படி இருக்கும், அடுத்தது என்ன நடக்குது, இதே கொஞ்சம் யோசிச்சுட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா பரவாயில்ல. அதையே யோசிச்சுனேங்கிறது. என்ன போரா இருக்கும். ஈராக்குக்கும் நடக்கிற போரை விட மண்டையில் நடக்கிற போர் பெரிய போரா இருக்கும். ஓயோயோயோயோயோ என்ன போருப்பா இந்த பிள்ளைங்களை வச்சுன்னு யோசிச்சுனே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், எல்லாரும் பைபிளை பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்க பாருங்களேன், நம்ம யோசிக்க ஐயோ இது என்ன நடக்குமோ, இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு நீங்க பிள்ளைகளை குறித்தோ இல்ல உங்க கணவரை குறித்தோ யோசிக்க பிசாசு என்ன பண்ணுவான், அந்த சிந்தனை என்ன பண்ணிடுறானா, இருளடைய செஞ்சிடறானா. வெளிச்சம் இருக்காது. என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றல்ல. இன்னைக்கு சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்துகிறவர். என் பிள்ளையோட வாழ்க்கை கோணலா இருக்கா, கோணலாவை செவ்வைப்படுத்த முடியும் அவரால. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வெளிச்சம். ஐயோ இப்படியே இருக்குன்னு நீங்க எத்தனை முறை எத்தனை ஊழியக்காரர்கிட்ட தலையை கொடுத்து ஜெபிச்சாலும் வாழ்க்கை இருளாய்தான் இருக்கும். இன்றைக்குமே பல பிரச்சனைகளில, போராட்டத்துல, கடன் பிரச்சனையில ஏன் மாட்டிட்டு இருக்குன்னா, சிந்தனையில நம்ம எப்படியா இருக்கிறோமா, வீணரா இருக்கிறோமா. நான் சொல்லல, இங்க வேத வசனம் சொல்லுது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரிகளா இருக்காங்களாம். எப்படி இருக்காங்களாம்? என்னால முடியும், நான் இல்லாம இந்த குடும்பம் இல்லை, நான் இல்லாம இந்த ஊழியம் இல்லைன்னு நினைச்சாலும், ஞானி என்று சொல்லியும் அங்க என்ன நீங்க நினைப்பீங்க, நான் பண்றது கரெக்டு தான், நான் இப்படி பண்றது கரெக்டு தான் நீங்க நினைச்சிருந்தாலும், தேவையில்லாத சிந்தனையை சிந்திச்சு அந்த சிந்தனையினால இருள் அடைந்து எப்படியா இருக்கிறோமா. அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. இன்னைக்கு நம்ம எப்படியா இருக்குமா, பைத்திய மாதிரி இருக்கோமா. யோசிச்சு நான் சொல்ல திங்களாமா சிரிக்கிறாங்க. இங்க சொல்லப்படுகிற வார்த்தை
வீணான சிந்தனையில வீணரா இருக்கீங்க. உன் சிந்தனை, மனுஷனுடைய சிந்தனை வீண் சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன யோசித்தாலும் யோசனையில பெரியவர்கிட்ட கொடுத்தாதான், அவர் யோசிச்சாதான் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இன்றைக்கு கல்லு மேல கட்டப்பட்ட அஸ்திவாரம் எப்படியா இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், ஒப்பு கொடுத்துடுறேன். என் யோசனை நான் யோசிக்கிறதுனால இல்ல, அவர் யோசிக்கணும். என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில, என் கணவரோட வாழ்க்கையில அவர் யோசிக்க நான் விட்டு கொடுத்து நான் என்ன பண்ண, தேவ சமூகத்துல அமர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்க 1000 ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுது நாளானது அதை விளங்க பண்ணும். நான் கட்டப்பட்டிருக்க என்ன அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து எப்ப அது விளங்க பண்ணனா, நான் பண்ணுகிற எல்லா ஒவ்வொரு நாளும் கட்டுறேன் பாத்தீங்களா, என்னோட கட்டு ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் என் கண்ணீரினாலும். கண்ணீர் எங்கதாங்க இருக்கணும், தேவ சமூகத்துலதான் இருக்கணும். உன் கண்ணீரும் உன்னோட வியாகுலமும் உன்னோட வேதனையும் மனுஷர்களிடத்துல இருந்துச்சுன்னா அது பரிகாசமாய் மாறிவிடும். அதுதான் சொல்றாங்க. இந்த வேதத்துல திரும்பவும் அந்த காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 21, 22 வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்களை தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரரானார்கள். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைய, நம்மளுடைய யோசனைய கண்மலையாக இயேசு கிறிஸ்து என் அஸ்திபாரமாய் வைத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த அஸ்திபாரத்து மேல ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க வேற மனுஷர்களையோ இல்ல கல்லையோ மண்ணையோ பொன்னையோ வெள்ளியையோ இல்ல என் வேலையோ என் சம்பாத்தியத்தையோ நான் கட்டியிருந்தேன். ஆனால் அது நாளானது இன்றைக்கு என் வாழ்க்கையில இன்னுமே பிரச்சனை, போராட்டம், கடன், இன்னுமே கலக்கம், சண்டை, குழப்பங்கள். ஏன் இதெல்லாம் வருவதற்கான காரணம், நான் கட்டப்பட்டிருக்கிற இந்த அஸ்திவாரம் ஒருவேளை அது இயேசு கிறிஸ்து இல்லாம இருக்கலாம். அது இயேசு கிறிஸ்து இல்ல. அவர் இருந்தார்னா அவர் இருக்கிற இடம் சந்தோஷம், அவர் இருக்கிற இடம் சமாதானம், அவர் இருக்கிற இடம் ஐஸ்வர்யம், அவர் இருக்கிற இடம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதாய், உன் கண்ணீரை துடைக்கிறதாய் இருக்குது. இன்றிலிருந்து ஒருவேளை என் கண்மலையாக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாய் போடப்பட்டதுக்கு பிறகு அந்த அஸ்திபாரத்து மேல நான் வேறொரு அஸ்திபாரத்தை கட்டி இருப்பேன். ஆனால் தயவு கூர்ந்து இங்க வேதத்துல நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 29 இருந்து வாசிக்கிறேன் கேளுங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதங்களினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்திருக்கிறவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துரோகம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரர்களுமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய், இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்ய மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து இல்லனா வேற அஸ்திபாரத்தை நான் உருவாக்கி இருந்தா இந்த காரியம் எல்லாம் நம் வாழ்க்கையில நடக்கும். இங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்கிறது இங்க சொல்றது, கலகத்தை உண்டு பண்ணுவது, குடும்பத்தை பிரிப்பது, இதெல்லாம் கண்மலையாக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில அஸ்திபாரமாய் இல்லாமல் போனதால, என் வாழ்க்கையில அஸ்திபாரமாய் இல்லாமல் போனதனால வேறு ஒரு அஸ்திபாரம், அது கல் மண் கடல் மேல் கட்டப்பட்ட கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடா இல்லாமல் மணல் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கிறதுனால இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் கண்மலையான இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே. இன்றைக்கு உனக்கு யோசனை அதிகமா வருதுன்னா சத்ருவானவன் ஏன் கண்மலை இயேசு கிறிஸ்து இல்ல. நம்ம வாயில எப்போதும் என்ன இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு ஆவியான நம்மோடு கூட பேசுறது நினைக்கிற காரியம். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய காயை கவ்வி கொண்டது. இந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாம் போயிருக்கும்போது எல்லாம் விறகெல்லாம் எடுத்து அனல் மூட்டுறாங்க. அப்படி மூட்டும் பொழுது பவுல் என்ன பண்றாரு, விறகு இப்படி போடும்பொழுது என்ன பண்ணுச்சுங்க, ஒரு விஷம் நிறைந்த பாம்பு கைய என்ன பண்ணிருச்சு, கவிருச்சு. இப்ப கவனத கைய அடுத்து பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அநியாயக்காரர்கள் அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அதாவது இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன், எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. அதாவது தப்பு பண்றவன், பிரச்சனை பண்றவன், நல்ல புறஜாதியா இருக்கவங்களாம் நல்லதா இருக்காங்க. ஆனா தேவனை அறிஞ்சிருக்கிற, தேவனுடைய சமூகத்தை நாடி இருக்கிற என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை? இந்த பாம்பு பவுல கடைச்சதுனால பாம்பு செத்துச்சு. வேற யாருன்னா கச்சிருந்தா அவங்க செத்துருப்பாங்க. கரெக்டா? இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு பாம்பு கடிக்குதுன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, இந்த பாம்பு இவனை கடிச்சிருச்சு, இவன் என்ன பண்றான், செத்து போயிருவான். அநேகர் அப்படிதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, போராட்டம் வருது. அந்த பிரச்சனையில நீ கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறாங்க, மேல வரவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க, நீ செத்து போயிருவேன்னு கடன் பிரச்சனை, போராட்டம், இவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் நினைக்கிறது. சத்ருவானவன் நினைக்கிறான் இந்த காரியத்துல இவனை வீழ்த்தி கீழே தள்ளிடலாம், இவனோட வாழ்க்கையில குழப்பம் 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 பிரச்சனை, கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, உன் கையை பிடிச்சு சொல்றாரு, இந்த பாம்பு கவ்வினது அந்த பாம்பு சாகிறதுக்காக, நீ சாகிறதுக்காக இல்ல. இன்னைக்கு பாம்பு செத்துச்சுன்னா அது பவுலோட கையை கடிச்சதுனாலதான் செத்துச்சு. இன்றைக்கு கண்மலையாக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால எந்த விஷம் நிறைந்த காரியங்கள் எனக்குள்ளாய் நடந்தாலோ அதுக்குதான் சேதமே தவிர எனக்கு ஒரு சேதமும் இல்லை. இன்னைக்கு அப்பா சொல்ற காரியம், எந்த காரியம் அக்கினியினால நீங்க சூழப்பட்டாலும், நெருப்புனால வெந்தப்பட்டாலும், எவ்வளவு சூழ்மங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும், எத்தனை வஞ்சகமான காரியங்கள் இருந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் சேதம் யாருக்குதான்? புறங்குறின்னு திரியறான் இல்ல, அங்கேயும் இங்கேயும் செய்யறான்ல தப்பு, அவனுக்கு தான். அவன் நினைச்சிட்டான் நம்மளுக்கு யாருமே நம்மள கண்டுக்கல, எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு. அது பாம்பு விஷம் நிறைஞ்சுதான் இருக்குது, எல்லா வஞ்சகத்தையும் வைத்திருக்கிறது. அதற்கு முடிவு கட்டுவதற்காக தான் ஆவியானவர் பவுலோட கையை கடிக்க வச்சார். இன்றைக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், நம் கல்மேல் கட்டப்பட்ட என் அஸ்திவாரம் மண்ணுல கட்டிட்டேன், வைக்கோல்ல கட்டிட்டேன், புல்லுல கட்டிட்டேன், மரத்துல கட்டிட்டேன்னு. நாளானது உன் வேலைப்பாடுகள் எல்லாம் முடிவடையும் போது நாளானது அதை எப்படியா விளங்க பண்ணுமா? கர்த்தருக்கு நேராய் விளங்க பண்ணும். இன்றைக்கு நம் கட்டப்பட்டது, நம் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவா இருக்குமானால் அதை அசைக்க ஒருவனாலும் கூடாது. இன்றைக்கு இருக்கிற பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், குழப்பம் எல்லாவற்றுக்கும் தாங்கக்கூடியதான பலன், சேதமில்லாமல் என்னை பாதுகாக்கிற ஒரு கிறிஸ்து எனக்குள்ளாய் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு. எல்லாரும் மூஞ்சும் ஒரு மாதிரி சோகமாயிருச்சு, அதனால் நான் முடிக்கிறேன். கண்களை மூடி நம்முடைய தேவன் நம் அஸ்திபாரமாய் இருக்கும்படியாய் வேற எந்த அஸ்திபாரமும் அதன் மேல் போடப்பட முடியாது. போடப்பட்டிருக்கிற கண்மலையாக இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் எனக்குள்ளாய், என் அஸ்திபாரம் அப்பா நீங்க மாத்திரமே ராஜா, நீங்க மாத்திரமே, கண்மலையான இயேசு கிறிஸ்து மாத்திரமே, கண்மலையாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நம்பிக்கொண்டிருக்கலாம், அப்பா ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆனாலும் என் கையில ஒரு வேலை இருக்குது, என் கையில ஒரு சம்பாத்தியம் இருக்குது, என்னை கட்டினவர் இருக்கிறார், என்னை பெற்றவங்க இருக்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, என் உறவுகள் இருக்கிறாங்க, என் அஸ்திவாரம் அவர்களாய் இருந்தா இன்றைக்கு அதை சுக்குநூறாய் மாற்றி போட்டு என் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
என் அஸ்திபாரம் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் கண்மலை மேல் கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடாய், கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடாய். நான் நம்பிக்கொண்டிருப்பது உம்மை மாத்திரமே ராஜா. நான் நம்பிக்கொண்டிருப்பது உம்மை மாத்திரமே. என் அஸ்திபாரம் நீங்க மாத்திரமே. என் அஸ்திபாரம் நீங்க மாத்திரமே அப்பா. என் அஸ்திபாரம் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. என் அஸ்திபாரம் நீர் மாத்திரமே. சில இருதயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சில இருதயங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, என் அஸ்திபாரம் நீங்கப்பா, என் அஸ்திபாரம் நீங்கப்பா. நான் நம்பிட்டு இருக்கிறேன், என் பையன் என்னை காப்பாத்திடுவான், என் பையன் என்னை பார்த்துக்குவான், என் எதிர்காலம் என் பெற்றோர் கையில், என் எதிர்காலம் என் கட்டின கணவரிடத்துல, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்துல. இன்று அந்த அஸ்திபாரங்கள் உடைக்கப்படுகிறது. ஆவியினாலே இன்று அந்த அஸ்திபாரங்கள் உடைக்கப்படுகிறது. கண்மலையாக இயேசு கிறிஸ்துவே என்னோட அஸ்திபாரம். நன்றி ஐயா. எங்கள் அஸ்திபாரம் நீங்க தான். வாய்களை திறந்து சொல்லுங்க, என் அஸ்திபாரம் நீங்க தான். பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் அஸ்திபாரம் நீங்க தான் ஐயா. எங்கள் அஸ்திபாரம் நீங்க தான்ப்பா. அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா நீங்க அஸ்திபாரமாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி, 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 நன்றி தகப்பனே. அப்பா வேலைப்பாடுகள் அஸ்திபாரத்தின் மேல் வேர்வாய் இருந்தாலும் நாளானது அது விளங்க பண்ணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா எல்லா காரியங்களையும் நீர் மாற்றுகிற கிருபைக்காக நன்றி, 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 நன்றி தகப்பனே. உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீரே கூட இருங்க, வழி நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. உங்க கரத்துல முழுமையா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஆமெனா. திட அஸ்திபாரம் அதுதான். எவ்வளவு பிரச்சனை எழும்பினாலும், போராட்டம் நம்முடைய வாழ்க்கை மோதி அடித்தாலும் நாம் உடைந்து விழுவதில்லை, கரைந்து போவதும் இல்லை, அழிந்து போவதும் இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆணுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் நம்பினது என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை, நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என் உறவுகளை, என் வழிகளை, என் பாதைகளை, என்னுடைய பணத்தையோ, என் வேலைகளையோ, என் படிப்பையோ, என் கணவனையோ, மனைவியோ, வருகிற சம்பாத்தியம், வருகிற பென்ஷன் என் வாழ்க்கையை வாழ வச்சிருன்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு சத்தியத்தை நீ வெளிப்படுத்திருக்கிறீர். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தவைகளை இந்த நாளில் என்னோடு பேசி என் அஸ்திபாரத்தை மாற்றியிருக்கிறீங்க. ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில் வழிகளில் நான் மனிதனையோ அல்ல உலகத்துடைய சார்ந்தவைகளோ நான் அஸ்திபாரமாய் வைக்கக்கூடாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னுடைய அஸ்திபாரம் என்று சொல்லி நான் என்னை விட்டு கொடுக்க நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி மாஸ்டர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயிலத்தையும் சொல்லுங்க, என்றைக்கு ஆண்டவர் அந்த வழிகளை மாற்றுகிறார், அந்த பாதை ஆண்டவர் மாற்றட்டும். நீ நம்பினதெல்லாம் உனக்கு வேதனை கொடுத்தது, நீ நம்பி நம்பி போனதெல்லாம் உனக்கு வெட்கத்தை கொடுத்தது, உன்னை சோர்ந்து போக செய்தது, தடுமாறி நடத்தினது, விடாய்த்து போனாய், எழுந்திருக்க முடியாமல் தத்தளித்து நிற்கிறாய். வாழ்க்கையை பார்த்து ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி சஞ்சலப்படுகிறாய், நீ தடுமாறி நடக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவரை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு என்னோடு இடைபடுகிற ஆண்டவர் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். ஆண்டவரே என் கணவன் மேலே வச்ச நம்பிக்கை விட, என் வேலை மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட, என் பிஸ்னஸை நம்புறதை விட, என் பிள்ளைகளை நம்பிக்கொண்டிருக்கிறதை காட்டிலும், என் படிப்பையும் என் கைகளுடைய திறமைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறதை காட்டிலும் இயேசுவை நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன்ப்பா, உம்மையே நம்புகிறேன்ப்பா. என் அஸ்திபாரெல்லாம் நீங்கள் தான், என் அஸ்திபாரெல்லாம் நீங்கள் தான். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய், கண்மலையாய் கிறிஸ்து மேலே கட்டி எழுப்பப்படுகிறதான வீடாய் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை மாற்ற விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, என்னை உன்னதங்கள் உட்கார செய்தீ,
கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, என்னை உன்னதங்கள் உட்கார செய்தீ, யான சேற்றில் இருந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீ காத்து வருகிறீர், தூக்கி நீ கழுவி நீ காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, என்னை உன்னதங்களில் உட்கார செய்தீர். எல்லை இல்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்ல பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லை இல்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்ல பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன், ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ. வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய கால்கள் அசைந்து போகாத ஒரு கண்மலையாய் கிறிஸ்து மேல என்னுடைய கால்கள் நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பாவங்களை மன்னித்தீ, சாபங்களை நீக்கினீ, சத்துருவு கை நின்று விடுதலை அளித்தீ. பாவங்களை மன்னித்தீ, சாபங்களை நீக்கினீ, சத்துருவு கை நின்று விடுதலை அளித்தீ. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன், என் ஏசையா ஏசையா உம்மை பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, மனதில் கட்டப்பட்ட வாழ்க்கை மாறுவதாக, உலக நம்பிக்கை மாறுவதாக. ஆண்டவரை இன்றைக்கு தீர்மானிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டப்பட்டிருக்கிற வீடா ஆண்டவர் எப்பொழுதும் எந்த பக்கம் ஆண்டவரே சூழ்நிலைகள் வந்தாலும், உபத்திரங்களோ வேதனையோ கலக்கங்களோ கண்ணீர்களோ பிரிவினைகளோ ஆண்டவரே சோதர ஆண்டவரே விசுவாசனை கொண்டு வந்து வைத்திருக்கிற எல்லா நுகத்தடிகளை, எல்லா ஆண்டவர் நிர்விசாரமான காரியங்களை எல்லா குடும்பங்களை விட்டு விலகுவதாக. ரீபாலா துடாபாலா ராபா ஷாபாலா துடாபா கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளில் இறங்குவதாக, ஒவ்வொரு பிள்ளையை தொடுவதாக. ஆண்டவரை தொடுங்கப்பா, ஆண்டவரை வல்லமை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த கண்ணீரை துடைப்பீராக, இந்த வேதனை மாறுவதாக, இந்த துக்கங்கள் மறையட்டும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. Thank you Jesus. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு விசையாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உங்க வாழ்க்கை கத்த கரம் பிடிக்கிறா, உங்க கரத்தை பிடித்து கத்த நடத்துகிறா. சகையுடைய வீட்டுக்கு வந்தவன் ஒரு வீட்டுக்கு வருகிறா. ஒரு வீட்டில் எரிச்சல் ஆகுகிறவைகள், வீட்டில் கோபப்படுகிறவைகள், தேவையில்லாதபடி மனநோவையும் மனஸ்தாபங்களையும் தூக்கத்தை தூங்க விடாதபடிக்கு சஞ்சலத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அத்தனை காரியத்துக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை ரீபாலா துடாபாலா ரபா கபலபரபா திடபலபரப ஷபரபியா கரபலகதுடா இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஓ ரீபியா துடாபலகதுடா, ஓ புயல் அடங்குவதாக. இறையாத அமைதலாயிரு. எழுப்பி போராடுறது போதும், கெடுத்தது போதும், சோர்ந்து போக செய்தது போதும், விழுந்தது போதும். நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். கண்மலையை கிறிஸ்து மேல எழுப்பி கட்டப்பட்டிருக்கிற வீடோ என் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா, என் குடும்பங்களை மாற்றுங்க ஆண்டவரே, வழிகளை மாற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுது வல்லமாய் ரீபா பாபா 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 ரபா பாபா பாபா ஷபர பலபா ரிபியா கபலபர துடபலர பலபதுடா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. Thank you Lord. கண்மலையே நன்றி. Thank you Holy Master. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. வழிகளை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. நன்றி. எங்க நம்பிக்கை வேற எங்கேயோ ஒரு இடத்துல வைத்து ஆமென் ஆமென்
உம்மிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நம்பிக்கை இயேசு மேல இல்ல, உலகத்து மேல நம்பிக்கை. ஆனா வெறும் வார்த்தைகள் இயேசுகிட்ட. இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆண்டு மாற்றுகிறா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அன்றைக்கு பவுலுடைய கரத்தை கவ்வி கொண்டுதான் அந்த விரியன். வேற யாராவது கடிச்சிருந்தா மற்றவங்க இறந்து போயிருப்பாங்க. அது அவனை கடித்தது காரணம் அவனுக்குள்ளா இருக்கிற ஒரு அபிஷேகம், அவனுக்குள்ளா இருக்கிற பெரியவர், அவனுக்குள்ளா இருக்கிற வல்லமையுடையவர், அவனுக்குள்ளா இருக்கிறதான மிகவும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் மிகவும் பெரியவராய் இருக்கிறவர். அவருடைய வல்லமை அந்த விரியனை அழித்து போட்டது, அழித்து போட்டது. நீங்க பிரச்சனை உன்னை கடித்து கொண்டிருக்கலாம், நீ அழிய மாட்ட. பிரச்சனை அழிந்து போகும், பிரச்சனை அழிந்து போகும், போராட்டம் அழிந்து போகும், வேதனை அழிந்து போகும், கண்ணீர் அழிந்து போகும், கஷ்டங்கள் அழிந்து போகும், கடன்கள் அழிந்து போகும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த பிரச்சனை வந்ததுக்கா நன்றி அப்பா. நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை என்னோடு கூட முடிவுக்கு வருகிறது. என் பிள்ளைகளையும் என் வாழ்க்கையும் வழிகளையும் பாதையில தொடக்கூடாமல் ஆண்டவரே என்னை விடுதலையோடு கூட எங்கள் பிள்ளைகள் நடத்துவதற்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியை பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருக்கிறீங்களா? பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள், பிறந்த நாள் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பிறந்த நாளை காண்கிறதான நந்தினிக்காய் சோத்திர கர்த்தர்களை ஆசீர்வதியும். சபைக்கு தூணாய், சமுதாயத்தில் சாட்சியாய், குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய், பெற்றெடுத்த கர்ப்பங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சபையாராக இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் உங்களை இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அத்த நல்ல ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கென்று நாம் காணிக்கையும் தசமபாகத்தை